ஹாய், நான் உங்கள் டிகே. ஸோ இந்த வீக் வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரேடிங்கில் வர லாஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஒர்க் ஷாப்பில். ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து கம்மிங் சண்டே அன்றைக்கி 2 ஸ்லாட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் ஸ்லாட் வந்து 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், ஈவினிங் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஓவரால் ப்ராஃபிட்ஸை அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா கண்டிப்பாக லாஸ் கம்மியானாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ராஃபிட்ஸ் ஓவரால் ப்ராஃபிட்ஸ் வந்து இப்போ 10 ட்ரேட் இருக்குன்னா அந்த 10 ட்ரேடோடைய ஓவரால் ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணுறதுக்கு இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம், அப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர், அப்புறம் நீங்கள் எந்த ஸ்லாட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்றதை மென்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ஃப்ரைடே அன்றைக்கி நான் எடுத்த ட்ரேட்ஸ் பற்றி தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் எடுத்த ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்சிபி ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த சிம்பிள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஆர்சிபி ஸ்ட்ராட்டஜி, ரெட் கேண்டல் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய வீடியோ வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நான் ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கிளியராக ஃபோக்கஸாக நம்ம பண்ணோன்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு அது சக்ஸஸ் கிடைக்கும். அதேமாதிரி நான் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்னு நினச்சேன். எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருந்தது. அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் வேறு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஓகேங்களா? ஏன் அந்த கான்ஃபிடென்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ரேடிங்கில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ். ஏன்னா அதுதான் வந்து நம்மளை வந்து இந்த பிஸ்னஸில் சஸ்டெயினாக இருக்க வைக்கும். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ கேபிட்டலோ அது வந்து கேபிட்டல் கரையாமல் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம லாஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது ஒன்று. அதே மாதிரி வந்து ரெண்டாவது வந்து ப்ராபபிலிட்டி. நம்ம எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுக்கிறோமோ அதில் எவ்வளோ ட்ரேட் வந்து கன்வர்ஷன் ஆகுது, அதாவது எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்குது, எவ்வளோ லாஸில் வருதுன்றது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கணும். அப்படின்னும் போது ஒரு 70% வரைக்கும் எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் கன்வர்ஷன் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? நம்மளுக்கு நார்மலாக வந்து 50-50 கிடைச்சாலே ஓகே தானே. ஏன்னா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹை ரிவார்ட்ஸ். ஒரு சில ட்ரேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரிவார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்றதுனால ஒரு சில ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் வந்து மொமெண்டம் வந்து அதிகமாக இருக்கும். சடன் ப்ரைஸ் வந்து உடனே வந்து ஏறும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7%, 10%லாம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஒரு சில ஸ்டாக்ஸில். இந்த 3 விஷயந்தான் வந்து எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. சரி, டேட் வந்து 26/7/2024. டைம் வந்து இப்போ 9:10 AM. இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. இப்போ வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம பார்க்குற ஸ்டாக் வந்து டெக் மஹேந்திரா. இதில் பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ட்ரேட் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த ரெட் கேண்டில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் வந்து என்னோடய என்ட்ரி பாயிண்ட் வந்து அந்த ரெட் கேண்டிலோட ஹை தான் வந்து ஹைலேருந்து 1% என்னோடய என்ட்ரி பாயிண்ட்டு, 2% ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து 4%, அதாவது 1:2 ரேஷியோவில் 4%. இப்போ வந்து ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது. நேற்று எங்கே தேர்ஸ்டே அன்றைக்கி எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல தான் ப்ரைஸ் வந்து பிச் ஆகிற மாதிரி இருக்குது ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட்டில். அந்த பிச் ஆகிற ப்ரைஸ் வந்து மேலே ரைஸ் ஆகுதா இல்லை ஸ்விங் ஆகி ரிவர்ஸ் வருதான்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சப்போஸ் ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆச்சுனாக்கா நம்மளுடைய ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். நான் வந்து ஆர்டர் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் போட மாட்டேன். முன்னாடியே வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லைலாண்ட். அசோக் லைலாண்ட் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ரேஞ்சிலே தான் இருக்குது. இந்த மாதிரி ரேஞ்செலாம் வந்து ஃபார்ம் ஆச்சுனாலே ஹை ப்ராபபிலிட்டி ஸ்டாக் இதெல்லாம். ஓகேங்களா? நம்ம ரெட் கேண்டில் ஒரு கேண்டல்லே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல ரேஞ்சாக ஃபார்ம் பண்ணி
ஸோ ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அதில் ஹை ப்ராபபிலிட்டி, அதுவும் மொமெண்டம் அதிகமாக இருக்கும். ஒரே நாளில் நம்மளோட டார்கெட்லாம் ரீச் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரிலாம் வந்து கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து என்னோடய என்ட்ரி பாயிண்ட் வந்து 2 நாள் முன்னாடியே ஆர்டர் போட்டு வச்சுட்டேன். பட் ஆனால் என்னோடய ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன்னா ப்ரைஸ் என்னோடய என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வராதனால பார்த்தீங்கன்னா 2 நாளும் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து என்னோடய என்ட்ரி பாயிண்ட் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த தடவை வந்து மார்க்கெட் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் கேப் அப்பில் தான் காமிக்குது. ஸோ என்னோடய என்ட்ரி பாயிண்ட் கிட்ட இல்லை. ஸோ சப்போஸ் கீழே வந்ததுன்னா என்னோடய என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வரும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை ப்ரைஸ் மேலே ஏறிச்சுன்னா என்னோடய ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நான் அந்த ட்ரேடை வந்து மிஸ் பண்ணுவேன். பரவாயில்ல. ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்ம வந்து கிளியராக இருக்கணும். ஸோ நம்ம என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வந்தால் மட்டும் தான் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து மேரிகோலையும் வந்து சேம் பேட்டர்ன் தான். அதே 1% என்ட்ரி. ஸோ 2% ஸ்டாப் லாஸு, 4% வந்து இது. ஸோ அதுலேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது டாடா பவரில் சேம் இதுலேயும் பாருங்கள் ரேஞ்சு கிட்டத்தட்ட 5 நாள் வந்து ப்ரைஸ் வந்து மேலேயே வந்து மேலே வந்துட்டு திருப்பி இறங்கியிருக்கு. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் 1% என்ட்ரி பாயிண்ட்டு, 2% ஸ்டாப் லாஸு, 4% டார்கெட்டு. சரிங்களா. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிற டைம் 9:14 ஆகிருக்கு டைமிங்கு. ஸோ இன்னொரு 50 செகண்ட்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது, நம்மளுடைய ஆர்டர் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுதான்றதை பார்க்கணும். ஸோ ஓகே, இன்னொரு 3 மினிட்ஸ். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ லேண்டிங் எங்கே ஆகுதுன்றதை பார்க்கணும். டெக் மஹிந்திரா அதே ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது, ப்ரைஸ் இறங்குது. அசோக் லைலாண்ட் சேம் ப்ரைஸில், அதாவது கேப் அப்பில் தான் ஆகுது. ஆனால் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ சொன்னேன்னா இந்த மாதிரி ரேஞ்செலாம் பாருங்கள் எவ்வளோ உடனே 3.5% ஏறிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரேஞ்செலாம் வரும்போது ஸ்டாக்கை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. பட் அதுக்குன்னு வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் வந்து உடனே வந்து மாற்றணுன்றதை நான் சொல்லலை. ஓகேங்களா. நம்ம என்ட்ரி போடுறத நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா. அடுத்தது மேரிகோவிலையும் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகலை, ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. டாடா பவர்லேயும் வந்து டாடா பவர் எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரைஸ் கிட்ட வந்துடுச்சு. என்ட்ரி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நான் இப்போதைக்கு இது வந்து டாடா பவருடைய ஆர்டர் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ மற்ற அசோக் லைனில் எக்ஸிக்யூட் ஆகலை, மேரிகோலையும் எக்ஸிக்யூட் ஆகலை, டெக் மஹிந்திராலையும் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு டாடா பவர் மட்டும் தான் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. சரிங்களா. 10:11 AM. ஸோ இப்போது வந்து டாடா பவர் ஸ்டாக் பாருங்கள். டாடா பவரில் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 3.9% ஏறி இருக்குது. இது வந்து நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸில். ஸோ நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு 2% கிட்ட ரைஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ டாடா பவரில் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் ஆன ட்ரேட் ஒன்று தான். ஸோ இது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆனது ஒன்று தான். ஸோ அது டாடா பவர். அதில் இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், இதுலேயும் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சேம் ரெட் கேண்டல் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு ஆர்த்தி இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டாடா பவர், ஆர்த்தி இண்டஸ்ட்ரி, ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அசோக் லைலாண்ட் பாருங்கள், சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ 4%. அதே டாடா பவரும் பாருங்கள் ரேஞ்சு. ஸோ சடன் பாருங்கள் 3% கிட்ட ரைஸ் ஆகிடுச்சு டாடா பவர்லையும். இதுலேயும் ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் ரீச். அசோக் லைனில் நமக்கு என்ட்ரி கிடச்சிருந்துன்னா நம்ம டார்கெட் ரீச் ஆகிருப்போம். இப்போது 11:25 ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 11:30 ஆக போகுது. ஸோ நம்ம ஸ்டாக்கோடைய ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரி அதே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ டாடா பவர் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸில் 2% கிட்டே இருக்குது நம்மளுடைய ப்ராஃபிட்டு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரி சேம் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ 2 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ 2 ஸ்டாக்லேயும் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். அசோக் லைலாண்ட் கிட்டத்தட்ட 6%, 7% கிட்ட ரைஸ் ஆகிட்டுருக்கு. 6% கிட்ட ரைஸ் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக 3. ஆல்மோஸ்ட் இன்னொரு 1/2 ஹவரில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட ஸ்டாக்கோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ பதாஞ்சலி வந்து நான் ஆல்ரெடி
அதாவது இதுக்கு முந்தின நாள் வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ இன்னும் ஆர்டர் ஒன்றும் க்ளோஸ் ஆகலை பத்தாஞ்சியில். மேரிகோ வந்து டாடா பவர் வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க. நம்மளுக்கு 75% கிட்ட டார்கெட் கிட்ட வந்தாச்சு. இன்னொரு 15%, இன்னொரு ஓகே 3.23 ஓகேங்களா. அரௌண்ட் இன்னொரு 8.8 இன்னும் 0.8% தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட நியர் ஆகிடுச்சு. இல்லை மேரிகோவில் ஒன்றும் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகலை ஓகேங்களா. ஸோ இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஆர்த்தி இண்டஸ்ட்ரியில் ப்ரைஸ் மேலே ஏறின ப்ரைஸ் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. நம்மளோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் 0.5. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 1.5% கிட்ட ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் ஆர்த்தி இண்டஸ்ட்ரியில். ஸோ இது டாடா பவரில் 3.2 கிட்ட நம்ம வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். 27/7/2024. ஸோ டைம் வந்து இப்போது 1 மணி. ஸோ நேற்று எடுத்த ட்ரேட்ஸோடைய க்ளோசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பத்தாஞ்சலி நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிடுச்சு 4%. அதுமாதிரி டாடா பவர்லேயும் வந்து நம்ம டார்கெட் ரீச்சு 4%. ஸோ பத்தாஞ்சலி டாடா பவரும் ரீச் ஆகிடுச்சு. ஏர்னிங் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஸோ கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய லைவ் வீடியோஸ் போடும்போது ஸோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸ் தான் எனக்கான மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.